யாவருக்குமாம் இறைவருக்கொரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கொரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. பூவும் நீரும் கொண்டு வணங்க வேண்டாம், ஒரு பச்சிலை வைத்து கூடவா வணங்க முடியாது. நிறைய பசுமாடுகளை வைத்து பராமரிக்க வேண்டாம், வயிற்றுக்காக அலைந்து திரிகின்ற அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு வாய் புல் கூடவா நம்மால் கொடுக்க முடியாது. நிறைய செலவு செய்து அன்னதானமிட வேண்டாம், நாம் சாப்பிடும் பொழுது பசியோடு இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு கைப்பிடி உணவை நம்மால் கொடுக்க முடியாதா? சரி, இதெல்லாம் முடியல, நம்மிடம் உதவி என்று ஒருவன் வந்த பொழுது அவனிடம் கனிவாக பேச முடியாதா? முடியும், ஆனால் முடியாது. நம்முடைய பாவங்கள் புண்ணியம் செய்ய விடாமல் தடுக்கும், அதேபோல் நம்முடைய புண்ணியங்கள் பாவம் செய்ய விடாமல் தடுக்கும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். தர்மம் தலைகாக்கும், பாவம் நின்று பழி தீர்க்கும். இந்த வாழ்க்கை என்பது நாம் செய்த பாவ புண்ணியங்களை சரிபார்க்கும் இடமாகும். நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் பிரதிபலிப்பாகும். காரு பங்களான்னு வசதி வாய்ப்போடு இருக்கிறவனுக்கு பொண்ணு கிடைக்கல, அன்றாடங்காட்சி 2 பொண்டாட்டியோடு அமோகமா இருக்கிறான், அது அவன் செஞ்ச புண்ணியம். வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. எது முடிவு செய்கிறது? அவரவருடைய பாவ புண்ணியம். புண்ணியம் என்பது பேங்க்ல போட்ட பிக்சட் டெபாசிட் மாதிரி, மாதம் மாதம் வருமானம் வந்துட்டு இருக்கும். பாவம் என்பது கந்து வெட்டிக்காரன்ட்ட வாங்கின கடன் மாதிரி, அடியால வச்சு அடிப்பான். கோயிலுக்கு போனா கடவுள் நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்தை முதல்ல பார்க்க மாட்டார், பாவ புண்ணியத்தை தான் பார்ப்பார். புண்ணியமில்லாத ஒருவனுக்கு அருளுகின்ற அதிகாரம் கடவுளுக்கும் இல்லை. புண்ணியம் இல்லாம கோயிலுக்கு போறதில்ல, எந்த புண்ணியமும் இல்லை. இந்த புண்ணியம் என்பது மிக முக்கியமானது. அதனாலதான் திருமூலர் யாவருக்குமாம், எல்லோராலும் செய்யக்கூடியது, யாவருக்குமாம் எல்லோரும் செய்ய வேண்டியது, யாவருக்குமாம் எல்லோரும் செய்தாக வேண்டிய 4 மிக முக்கிய தர்மங்களை கூறுகிறார். 1, இறைவனை வணங்க வேண்டும். 2, மற்ற ஜீவராசிகளிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். 3, பசித்தவருக்கு உணவிடல் வேண்டும். 4, துயருற்ற மனிதரோடு கனிவாக பேச வேண்டும். இந்த சிறிய தர்மங்கள் மிக பெரிய புண்ணிய பலன்களை நமக்கு கொடுக்க வல்லது. முதல் 3 தர்மங்களை நம்மால் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, 4வது தர்மமாகிய கனிவாக பேசுதலையாவது நாம் செய்தாக வேண்டும். மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்கிறது. பசித்த ஒருவன், ஐயா அன்னதான சத்திரம் எங்கு இருக்கிறது என்று கேட்கிறான். அதோ அங்கு இருக்கிறது பாருங்கள் என்று கனிவாக கை காட்டுகிறான். இவன் சொர்க்கத்திற்கு செல்கிறான். அன்னதானமிட்ட பலனை இவன் பெறுகிறான். கனிவாக பேசுவதற்கு அவ்வளவு புண்ணிய பலன்கள் இருக்கிறது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகமில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகமில்லை, புண்ணியமில்லாருக்கு எவ்வுலகமில்லை. புண்ணியம் செய்தனமே மனமே, புண்ணியம் செய்தனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் இல்லந்தோறும் எழுந்தருள. புண்ணியம் செய்தனமே எம்பெருமானும் பெருமாட்டியும் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள. புண்ணியம் செய்தனமே மனமே, புண்ணியம் செய்தனமே.